வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்ன இன்னைக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்காம நீ வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்று இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்குள்ளார கம்யூனிகேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய வியூவர்ஸ் வந்து நான் இழந்துட்டேன். நிஜமாக சொல்ல போகணுன்னா நிறைய இந்த ஒரு 3 மந்த் கிட்ட நான் கேப் விட்டேன். அதில் வந்துட்டு என்னோடய வியூஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ பயங்கர கஷ்டப்பட்டு கெயின் பண்ணேன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னாடிலாம் வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வியூவர்ஸ் இருந்தாங்க. பட் இப்போது சுத்தமாக இல்லை, பயங்கர கஷ்டமாக இருக்குது. இது ஏன் தப்பு தான். கண்டிப்பாக நான் எந்த வீடியோ போடுறதில்ல. ஸோ இப்போ ஒரு சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் என்னோடய பேஸ்மெண்ட் நிலமை வந்து இருக்குது. ஸோ இதை இப்படியே விட்டால் சரிப்படாது. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது யூடியூப் வந்து ட்ராப் அவுட் பண்ணுங்கிற ஒரு பிளான் சுத்தமாக கிடையாது. ரொம்ப வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு. என்னடா இது எல்லாமே போயிடுச்சு, மறுபடியும் முதல்லேருந்து ஓப்பன் பண்ணும், மறுபடியும் முதல்லேருந்து எல்லாமே பண்ணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு வேறு வழி இல்லை. கண்டிப்பாக அதை என்னால் விட முடியாது. அப்படிங்கிறனால திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து ரீசெண்டாக நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே போடுறேன். பட் என்ன அப்படி போட்டாலும் எனக்கு முன்னாடி கிடைச்ச அந்த இது இல்லை. ஏன்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ரீசன் உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த ஒரு கேப் அதிகமாகிடுச்சு. ஸோ என்னை பற்றி நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ என்னை பற்றி சுத்தமாக யாருக்குமே தெரியல. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஃபியூ ஆஃப் தெம் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களையும் நான் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் யார், நான் என்ன பண்ணுறேன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் சரி, இனிமேல் வந்து காலையில் எழுந்தோம் நைட் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத காட்டாமல் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்குள்ளார நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி வி க்ரோ டுகெதர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தான் வந்து இனிமேல் எதாக இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நான் பேசுகிறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவில். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் முன்னாடிலாம் வந்து நான் வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இப்போ மறுபடியும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 or 10 எனக்கு தெரில, எனக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் அந்த லாஸ்ட் வீடியோவுக்கு வந்தது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு ரிப்ளை ஒரு ஆன்சர் நான் கொடுக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணுறேன்னா, சும்மா நாளைக்கு இந்த வீடியோ ஆக்சுவலி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நைட் ஆகிடுச்சு, 10 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து ஒரு ஷூட் முடித்தேன். அதனால தான் மேக்கப்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இப்படியே கோ வித் த ஃப்ளோ அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம், அவ்வளோ ஒரு vlog எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். சண்டி வீரன் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக இந்த ரீரிலீஸ் ஃபிலிம் வந்ததுக்கப்புறமா எனக்கு இந்த பழைய படம்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வந்துட்டு நைட் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பழைய படத்தை போட்டுட்டு அந்த ஒரு நமக்கே ஒரு இந்த வாரணமாயிரம், சந்தோஷ் சுப்ரமணியம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான மூவிலாம் போட்டுட்டு பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறது. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு கரண்ட்டாக. ஆனால் டின்னர் சாப்பிடல. ஸோ ஷூட் முடிக்கவே வந்து லேட் ஆகிடுச்சு. இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ரீல் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் வந்துட்டு இன்றைக்கி என்னோடய டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளான டின்னர் தான் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் தண்ணி குடிச்சிக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து வாய்ஸ் ஓவரில் கேப் விட்டு ஃப்ரீயாகி கூலாகி பேசிட்டு இப்போ நேரில் பேசினோன்னே தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. ஒரு மாதிரி இதாகுது, ஷேக் ஆகுது. ஸோ இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இந்த வீடியோ எப்படி போகுது, vlog எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா மத்தியானம் முடிச்சுட்டு நான் மத்தியானத்துலேயே எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும். ஸோ அதான் பிளான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஒன்று நான் வந்து என்ன சொல்லணுன்னா, ஒரு நிமிஷம் எனக்கு கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒன்று என்ன சொல்லணும்னு நினச்சின்னா, என் சேனல் பார்க்கறதுனால உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் முன்னாடிலாம் ஒரு மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக தான் இருக்கும் இல்லையா. எந்த இதுவும் கொண்டு வர மாதிரி எனக்கு தெரில. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது என் லைஃப் ஸ்டைல் இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை ஏன் நான் உங்கள் கூட சேர்ந்து நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக வந்து நான் ஸ்கின் கேர் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து வெயிட் கெயின் ஆகிடுச்சு பயங்கரமாக. பார்த்திங்கன்னா நல்லா
தொப்பெல்லாம் வந்துருச்சு, நல்ல வெயிட் போட்டுட்டேன். வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் விட்டது தான். நான் சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறமாவே நான் வீடியோஸ் ரெகுலராக போடுறதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டது, என்னால் அதை பிக்கப் பண்ண முடியாமலே அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ட்ரிப்புன்னு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் மட்டும் ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போட்டிருப்பேன். ஸோ அப்படி சுற்ற ஆரம்பிச்சுட்டு என்னால் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வேறு பக்கம் வெக்கேஷனுக்கு வந்து டைவெர்ட் ஆகி அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. சரி இது அப்படியே விட்டால் சரிப்படாது, மறுபடியும் கம்பேக் கொடுக்கலாங்கும்போது மாமா அத்தைலாம் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. என் மாமா பொண்ணு வந்திருந்தா. ஸோ அவள் கூட சேர்ந்து இப்போ நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க அவள் கூட. ஸோ அவங்க கூட வந்து அவங்க 3 months இருந்துட்டு போனாங்க. தங்கச்சி இங்கே படிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவங்க கூட நான் இருக்குது, அவங்க கூட நான் சுற்றுறது அப்படின்னு வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னோட இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரகிள், மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் நான் ஒன்று ஃபேஸ் பண்ணேன். அது இப்போ ஆன் தி ப்ராசஸில் இருக்குது, அது இன்னும் முடியல. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் போடணுங்கிறனால தான் நான் அதை பற்றி இன்னும் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கேன். என்னன்னு வந்து கூடிய சீக்கிரம் சொல்லிடுவேன். ஸோ அதோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக முடித்தோடனே என்னாச்சு, என்ன ரிசல்ட், என்ன ஏதுன்னு உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோவும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், நம்ம ஃபேஷன் டிசைனர். நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணேன். குஜராத் போனேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லைன்குள்ளார நான் நுழைஞ்சு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு எல்லாம் ஓவர். இப்போ கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபுல் ஆக்டிவ், யூடியூப்பில் இன்னுமே ஆக்டிவாக இருப்பேன். இன்ஸ்டாகிராமில் வந்து பர்சனல் ப்ரொஃபஷ்னல் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ தான் புதுசாக ப்ரொஃபஷ்னலுக்குன்னு ஒன்று நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ முன்னாடி ப்ரொஃபஷ்னல் பர்சனல் எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஆக்டிவாக இருப்பேன். நிறைய டெய்லி முடிஞ்ச அளவுக்கு என்னால் ரீல்ஸ், ஸ்டோரி எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய ஒரு வீடியோ வந்து 1.5 million கிட்ட வந்துட்டுருக்கு அநேகமாக. இப்போ நான் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. போட்டு 1 week கூட ஆகலை, பட் அது நிறைய வந்து ஃபாலோவர்ஸும் கொண்டு வந்துச்சு. இது குட்ட ஹாப்பினஸ். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போக போக பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டின்னர் சாப்பிட்றலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து தூங்கிட்டேன். ஒரு 10 o'clock தான் எந்திரிச்சேன். 11 o'clock வந்து லன்ச் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 7 o'clockே நான் டின்னர் சாப்பிட்டேன். அம்மா வந்து முடக்கத்தான் தோசை பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கார சட்னி பண்ணி நான் சாப்பிட்டேன். இப்போ வந்து கரண்ட்டாக இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 o'clock. ஸோ இப்போ வந்து பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. எனக்கு தெரியும் பசிக்குன்ட்டு. நடுவில் ஷூட் முடிச்சுட்டு வந்தனால எனக்கு பசி எடுத்துரும். அதனால் அம்மா வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நைட்டு வந்து இது இல்லை அப்படின்னா பயங்கரமாக வந்து வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸு இல்லை லொசுக்குன்னு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். சரி, பொரியல் இருக்கனால பொரியல் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பொரியல் சாப்பிட்டுப்பேன். கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது, இது என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா வயிறு வந்து ஃபுல்லாகிடும். ஸோ இது 2 தான் வந்து இப்போ டின்னர். ஆக்சுவலாக இவ்வளோ லேட் நைட் சாப்பிடக்கூடாது. பட் ஓகே, ஏதோ ஹெல்திங்கிறனால, பட் பசிக்குது, அதனால தான். ஹெல்திங்கிறனால பிரச்சனை இல்லை. நான் இது சாப்பிட்டு இன்னும் தூங்குறதுக்கே எனக்கு ஒரு 1 hour 2 hour ஆகும். ஏன்னா அப்படியே பழகிருச்சு. நம்ம அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். பட் எனிவே ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாப்பிட்றேன். பை. ஸோ பொரியல் கிழங்கு படம் என்ஜாய் பண்ண போகிறேன். டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரேடியாக சாப்பிட்றதுக்கு. பட் வேறு வழி இல்லை, பசிக்குது, சாப்பிட்டு தான் ஆகணும்.
நான் போய் படம் பார்க்க போகிறேன், அப்படியாவது இதை சாப்பிட்றான்னு பார்ப்போம். கான்சன்ட்ரேஷன் டைவர்ட். எனக்கு ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் கான்சன்ட்ரேட் டைவர்ட் ஆச்சுனாலே அவ்வளோதான். நான் போய் படம் பார்த்துட்டாவது இதை சாப்பிட்றேன். பாய். எனக்கு இந்த மூவி பார்த்துட்டு தூங்குற மாதிரி இன்னொரு பழக்கம் இருக்குது. சப்போஸ் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு பண்ணிட்டு தான் என்னால் தூங்கவே முடியும். இல்லைன்னா எனக்கு சுத்தமாக தூக்கம் வராது. ஏன்னா எனக்கு எடிட்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம் வந்து நைட்டு தான் சொல்வேன். ஸோ நாளைக்கு நைட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண போது எனக்கு தூக்கமே வராது, ஐயோ பண்ணலையே அப்படிங்கிறனால. ஸோ இன்றைக்கி நான் பேசினேன் பார்த்தீங்களா இப்போது. ஸோ இதை வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுங்கிறனால நான் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. சரி, இதோட ஒன்றா நான் கண்டினியூ நாளைக்கும் ஃபுல் விலாக் நான் எடுத்தேன் அப்படின்னா ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் குட்டியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கட்டும், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக இருக்கட்டும், நம்ம பேசின வாக்கில் இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு நமக்குள்ளார ஒரு பேசின மாதிரி இருக்கட்டும், வாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து நான் இதோடு முடிச்சுக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து நேராக வந்து வாசிப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் ஒரு கம்யூனிகேஷன் வந்து பில்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான், நான் ஒர்க் முடிச்சுட்டு நான் எப்பவும் போல் ஒரு மூவி பார்த்துட்டு நான் வந்து தூங்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.